கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. திருவண்ணாமலை தீபத்தை அங்கேதான் ஏத்தணுமா என்று திமுகவினர் கேட்கிறார்களே. தீபத்தை அங்கே ஏத்தனாதான் ஏறுமா? இதையே உயர்நீதிமன்றமோ இல்லை எடப்பாடியோ இல்லை பொதுமக்களோ ஐயா கருணாநிதி அவர்களின் உடலை மெரினாவில் தான் புதைக்கணுமான்னு கேட்டிருந்தாங்கன்னா அந்த தீபத்தூணில் தான் ஏற்றணுமா அப்படின்னா அடுத்தது திமுகவினரை பார்த்து நம்ம ஒன்று கேட்கலாம். ஏங்க பாத்ரூமில் தான் போய் டாய்லெட் போகணுமா, டைனிங் டேபிள்லேயே போனால் என்ன அப்படின்னு கேட்பது எவ்வளவு அநாகரிகமோ அபத்தமோ அசிங்கமோ வக்கரமோ அப்படித்தான் திமுக கேட்பது. மழை நின்றால் தண்ணீர் அப்படியே போய்விடும் என்கிறாரே முதல்வர். அப்போ எதுக்கு அந்த 4000 கோடி செலவு பண்ணீங்க? 4000 5000 கோடி 4900 கோடி அது எங்கே போச்சு? மழை நின்னா தண்ணி தானியாக சரியாக போயிடுவாங்க. இந்த அம்மா மேயரம் அப்படி தான் பேசுகிறாங்க. அது மழை லூஸாக பெஞ்சிச்சு, ஹோல்ஸில் போச்சு, அதனால் வந்துச்சு. அது கடலில் நிறைய தண்ணி இருக்குது. நமக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக கடலில் தண்ணி நிறையா தான் இருக்கும். அது நிறைய தண்ணி இருந்தால் தான் அது கடல். சபரீசனின் தந்தை மரணத்திற்கு வந்த கமலஹாசன் தன்னை வளர்த்த ஏவிஎம் நிறுவன தலைவர் சரவணன் மரணத்திற்கு வரவில்லையே. சபரீசனோட அப்பா வேதமூர்த்தி அவர்கள் இறந்தபோது வந்து விட்டார். ஏன்னா சபரீசன் உங்களுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்தார். அவர்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி தான் மேல் கட்சியை கிட்டத்தட்ட கலைச்சிடுறீங்களான்னு. நானாக கலைக்கலை, அதுவாக கலைஞ்சி போட்டோம். டார்ச்செல்லாம் தூக்கி போட்டேன், கையை கூப்பிட்டேன், ஆதி மூலமே அப்படின்னு கதறினார். கதறி வாங்கினது அந்த ராஜ்யசபா எம்பிக்காக. அவரை நம்பி கட்சிக்கு வந்த அத்தனை பேரையும் நட்டாற்றில் விட்டு இவர் மட்டும் எம்பி வாங்கிட்டு போயிட்டார், கட்சியை ஏறக்குறைய கலைத்து விட்டு. மனிதர் எப்படிப்பட்டவர், அவர் கலைஞானியா கொலைஞானியா அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஆரம்பிச்சிருவோமா சார் கேள்விகளை? ஆரம்பிச்சிருவோம் கச்சேரிய. ரைட்டு சார். முதல் கேள்வி கிள்ளியூர்ல இருந்து கேசவநாதன் கேட்கிறார். தேர்தல் வெற்றிக்காக எந்த தியாகத்திற்கும் தயார் என்கிறாரே எடப்பாடியார். எந்த தியாகத்திற்குமா? எந்த லெவலுக்குனாலும் போவன்றார். இவர் சொல்றத ஏதாவது தப்பா புரிஞ்சுக்க போறாங்களே, நமக்கு கவலையா இருக்கு. ஏன் சார்? எந்த தியாகத்தையும் ஏங்க, அவர் ஓபிஎஸ் சசிகலா இவங்க டிடிவி இவங்களை உள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு வம்பு பண்ணவரே எடப்பாடி தான். சேர்த்துக்கிறது நியாயமா, சேர்த்துக்கிட்டதுனால பலன் இருக்குமா, வாக்கு வங்கியில் எவ்வளவு வித்தியாசம் வரும், நம்ம ஏற்கனவே அதெல்லாம் நிறைய பேசிட்டோம். பெரிய வித்தியாசம் ஒன்றும் வரப்போகிறது இல்லை. அப்படியே வந்தால் ஒரு 2% 3% வந்தால் அதிகம்னு. ஆனால் அவர் இப்படி நினைக்கும் போது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பொதுவாக போன தேர்தலில் மட்டும் கொஞ்சம் அதிகமான வித்தியாசம். அதுக்கு முன்னாலாம் பார்த்தீங்கன்னா அந்த 2-3% தான் வித்தியாசம் வந்திருக்கு. அந்த மாதிரி வரும்பொழுது இந்த 2-3% கூட முக்கியமானதாக கணிசமானதாக கருதப்படுவேன். அவங்கள சேர்த்துக்கணும், அது நியாயமா இல்லையா என்பதை தாண்டி சேர்த்துக்கொள்வது கட்சிக்கு நல்லதுன்றதை தாண்டி அவர் பிடிவாதம் பிடித்தார் என்பது உண்மை. ஆமாம். ஒரு 6 அமைச்சர்கள் அவரிடம் வேலுமணி தலைமையில் போய் பேசி கீசி அது ஒன்றும் அவங்க ஒத்துக்கலை. உண்மையை சொல்லப்போனால் அண்ணாமலை எடப்பாடி இவங்க 2 பேருக்குள்ள அந்த ஈகோனால தான் நடுவில் ஒரு பிளவு 2024 தனித்தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அது ஒரு காரணம். இதெல்லாம் பழைய கதை. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த விதமான தியாகத்திற்கும் தயாருங்கிறாங்க. இப்போ கூட மத்திய உளவுத்துறை எடுத்ததாக ஒரு பத்திரிகை தகவல் வருது. திமுக 90 இடம் பெறும், தொங்கு சட்டசபை அமையும், எந்த கட்சியும் மெஜாரிட்டி பெறாது, 90. தாவேக விஜயோட கட்சி 70 பெறும். அதிமுக பாஜக கூட்டணி 35. நாம் தமிழர் சீமான் கட்சி 1. 38 இழுபறியாக இருக்கும், சொல்ல முடியாது. போன தடவையே கூட பார்த்தீங்கன்னா 2021 5000 சீட்டு கீழே கணிசமான 70-80 தொகுதிகள் 5000 தொகுதி. ஒரு 1000 வாக்குகளுக்குள்ளே 29 தொகுதியில் 1000 வாக்குகளுக்குள்ளே தான் வித்தியாசம். ஆமாம், மார்ஜினலாக தான். அப்போ அந்த இழுபறிங்கிறது எங்கே வேணாலும் வரலாம். திமுகவுக்கு சாதகமாக வரலாம், அதிமுக வரலாம், இல்லை விஜய்க்கு வரலாம், நாம் தமிழருக்கு ஒன்று போகலாம், அதாவது எங்கே வேணாலும் போகலாம். பட் எப்படி பார்த்தாலும்
யாருக்குமே வந்து பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது யார் யாரை அதிமுக திமுக ஆட்சியை சப்போர்ட் பண்ண முடியாது, திமுக அதிமுக ஆட்சியை சப்போர்ட் பண்ண முடியாது. அப்போ விஜய் வந்து ஒரு கால் இரண்டாவது பெரிய கட்சியாக வந்தாலோ இல்லை கணிசமான வாக்குகளை பெற்றாலோ, கணிசமான சீட்டுகளை பெற்றாலோ, பெரும்பான்மை பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் எந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரோ அவங்க தான் முதல் வரும்போது அவருடைய முக்கியத்துவம் கூடும். நம்ம ஒரு நடுநிலையாக பொதுவாக நின்று பார்க்குறோம். இப்போ எந்த விதமான தியாகமும் செய்ய தயார்னா அப்போ முதல்வர் பதவியும் தியாகம் செய்யறதுக்கு தயாராகிட்டாரா? ஐயா, இந்த தியாகத்தை வந்து அன்றைக்கே சொல்லி தொலைச்சிருந்தா 2024 வந்து பாராளுமன்றத்தில் வந்து நிறைய பேர் அமைச்சிருக்கலாமே. அது இல்லாமல் இந்த அண்ணாமலையை அந்த பிரச்சனை வராமல் இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட்டணி ஆரம்பத்திலிருந்தே வலுவாக இருந்திருக்கும். இன்றைக்கும் களம் வந்து இவ்வளவு வித்தியாசப்படும் போது நம்ம இறங்கி வந்து எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கேன்னு சொல்கிற அளவுக்கு களம் வந்து இறங்காமல் இருந்திருக்கும். ஏன்னா திமுக ஆட்சி பேரில் மக்கள் இருக்கிற அதிருப்திங்கிறது வெளிப்படையாக இருக்குது எல்லா விஷயத்துலையும். இந்த ஒரு பெரிய பலத்தை, இந்த அதிருப்தி பலத்தை பயன்படுத்த கொள்ள முடியாத அளவுக்கு எதிர்க்கட்சிகள் சிதறொண்டு கிடக்கின்றன. அது ஒரு காரணம் வந்து விஜயுடைய வரவு. அவர் ஏன் வந்தார்னு கேட்க முடியாது. அவர் இஷ்டம் வந்திருக்காரு, அவருக்கு சப்போர்ட் இருக்குது, எவ்வளோ தூரம் அவர் வர முடியுன்றது இருக்குது. ஆனால் மத்திய உளவுத்துறை இந்த கரூர் நிகழ்வுக்கு அப்புறம் வந்து இது எடுத்ததாக பத்திரிகை தகவல்கள் சொல்லியிருந்தேன். அப்போது அவர் உண்மையை கள யதார்த்தத்தை உணர ஆரம்பித்திருக்கிறார் அப்படின்னு நமக்கு புரியுது. இதை நோக்கி தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். திமுக என்ற வலிமையான ஒரு தேர்தல் எதிர்ப்படும் எதிரியை வந்து எல்லாருக்கும் எதிரி தான். இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி தான். கடைசி நேரத்தில் வந்த உணர்வாக தெரிகிறது. இது முன்னாலேயே வந்திருக்கலாம். இந்த உணர்வு எந்த வகையில் இனிமேல் வந்து களத்தில் வந்து அது களத்தை மாற்ற முடியுமா, இதற்கப்புறம் மாற்ற முடியுமா, மாற்றமா ஏமாற்றமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து. அடுத்ததாக பட்டுக்கோட்டையிலிருந்து குணசேகரன் கேட்கிறார், இண்டி கூட்டணியிலிருந்து ஜார்க்கண்ட் ஆளும் கட்சியும் கலன்று கொள்ளும் போல தெரிகிறதே. இண்டி கூட்டணின்னு ஒன்று இருக்குன்னு நம்புறாரு அந்த நேர். அது வரைக்கும் சந்தோஷம். ஏற்கனவே மம்தா அந்த அம்மா கிளம்பிடுச்சு, கெஜ்ரிவால் கிளம்பிட்டாரு. இப்போ அங்கங்கே லாலு பிரசாத் அவர் கட்சி சேர்ந்து பீகாரில் நொந்து போய் நொடிச்சு போய் ஏன்டா அவங்களோட சேர்ந்தோன்னு ஆகிப்போச்சு. உள்ளதும் போச்சு. 75 இருந்தது கூட்டணிக்கே இப்போ 33. அவங்களுக்கு வந்து 26 சீட்டு, 75லேருந்து 26க்கு வந்துட்டாங்க இவங்களால். அப்போ வந்து இந்த இண்டி கூட்டணின்றது இப்படி எல்லோரும் அங்கங்கே கட்டிட்டு போயிட்டுருக்காங்க. கேரளாவில் ஏற்கனவே வந்து மார்க்சிஸ்ட் வந்து அவங்க இண்டி கூட்டணியில் இருந்தாலும் காங்கிரஸோட எதிரிகள் அவர்கள். அதனால தான் இங்கே போய்கிட்டு இருக்கு நம்ம. ஆமாம், அது ஒரு விதமான அரசியல் போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இண்டி கூட்டணியில் வந்து உறுதியாக இருக்காங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு மட்டும்தான். அதாவது திமுக மட்டும், திமுகவும் காங்கிரஸும். ஒன்று காங்கிரஸை வெளியேற்றணும், இல்லை மற்றவங்கெல்லாம் வெளியேறணும். இல்லை இப்போ அதையும் உடைக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் விஜய் வந்துட்டார் அப்படின்னா இண்டி கூட்டணி க்ளோஸ். ஆமாம், இப்போ தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸே இப்போ 2ஆக போகுது. ஒன்று திமுக பக்கமும் ஒரு குரூப் வந்து தாவேகா பக்கமும். அப்போ இண்டி காங்கிரஸே இப்படி பிளவுபடும் போது தமிழ்நாட்டில் மட்டுமே அப்புறம் வந்து இண்டி கூட்டணிங்கிறது எங்கே தேரும்? அவர் ஜார்க்கண்டு முக்தி மோர்ச்சா அவர் ஹேமந்த் சோரன் வந்து இப்போ கூட ஊழல் குற்றம்னு சொல்லி சிறைக்கு போயிட்டு வந்தார். அவர் வந்து போய் பிரதமரை பார்த்துட்டு வந்துட்டார். அவருடைய மனைவி, அவருடைய மச்சான், மச்சாங்கச்சான்னா வழக்கமாக நம்ம குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல்னு வரும்போது தான் வந்துடுது. நம்ம மாநிலத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் இருக்கேன். அவர் போய் பிரதமரை பார்த்துட்டு வந்துட்டார். எங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா இதே பிரச்சனை, கஜானா காலி. மத்திய அரசு தயவு இல்லாமல் ஆட்சி நடத்துவதே சிரமம், சம்பளம் கொடுக்க வழி இல்லை அரசு ஊழியர்களுக்கு. இப்படி ரெண்டாவது வழக்கம் போல் பிரச்சனை ஊழல் வழக்குகள். ஏதோ இவங்க ஊழல் செய்யாமல் நிரபராதி அதனால் வழக்குகள்னு இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க அப்படி தானே. அதாவது இடியை பயன்படுத்துகிறாங்க, சிபிஐ பயன்படுத்துகிறாங்கன்னா இருக்கலாம். நம்ம வந்து பாஜக அரசை வந்து 100% வந்து அவங்க செய்கிறதெல்லாம் ரைட்டுன்னு நம்ம சொல்லலை. ஆனால் நீங்கள் ஒன்றுமே தப்பே பண்ணாத மாதிரியும் நிரபராதிகள் மாதிரியும் உங்கள் பேரை வழக்கு போட்ட மாதிரி நடிக்காதீங்கய்யா. தப்பு பண்ணதை இடி வந்து சிபிஐயோ இடியோ வந்து விசாரணை பண்ணுறாங்க. ஐயையோ போலீஸ்காரன் என்னை துரத்திக்கிட்டு வரானே அப்படின்னா
போலீஸ்காரன் துரட்டி போது நீ திருட்டே பண்ணலைன்னா நிரபராதி, நான் அப்படி தான் திருடுவேன், ஆனால் போலீஸ்காரன் என்னை தொடக்கூடாது, போலீஸ்காரனுக்கு என் மேல் வன்மம் இருக்கிறது, அரசியல் வன்மம் இப்படின்னு பேசுகிற மாதிரி தான். அவர் என்ன பண்ணார், இது இப்படியே போச்சுன்னா சரியாக வராது, ஊழல் வழக்கு ஒரு பக்கம், நிதி இல்லை, ஏன் வந்து இவங்களோட இந்த காங்கிரஸோடு இருந்து காங்கிரஸோடு கூட்டணி அரசு அங்கே ஜார்க்கண்டில். இப்போ அவர் வந்து மாறி பாஜகவுக்கு போனால் அந்த அரசு கவிழ்ந்து புதிய அரசு தேர்தல் வராது. ஒன்றும் இல்லை, காங்கிரஸை காட்டி விட்டுட்டு அந்த இடத்துல பாஜகலேருந்து அமைச்சர்களை வச்சுக்கணும், அப்படி தானே ஏற்கனவே நடந்திருக்கு வடகிழக்கு மாநிலத்தில் எல்லாம். ஸோ அந்த மாதிரி பாஜக வந்து கிட்டத்தட்ட ஒரு தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து அவங்களும் வந்து அந்த நம்ம அறிஞர் அண்ணாவுடைய கொள்கை தான். அறிஞர் அண்ணாட்ட ஒரு தடவை கேட்டாங்க, ஒரு நடிகை பானுமதி, அப்போது பானுமதி ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க, நடிகை பானுமதி மூளையும் இணைத்து பேசுகிறார்களே அப்படின்னு ஏதோ நீங்கள் வந்து அங்கே போனீங்க, ஏதோ ஒன்று வழக்கமாக கேட்குற மாதிரி கேட்டிருக்காங்க. பானுமதியும் படிதாண்டா பத்தினி இல்லை, நானும் முற்றும் துறந்த முனிவனும் இல்லைன்னார். கேள்விக்கான பதிலை கரெக்டாக கொடுத்துட்டாரு. ஆமாம்மா இல்லையாங்கிறத பதில் சொல்லிட்டாரு. அது மாதிரி நம்ம சொல்கிறது என்னென்னா, பாஜகவும் ஒன்றும் அப்படியே புனிதர்களுடைய கட்சி இல்லை. ஜார்க்கண்டில் வந்து ஒரு ஆட்சிக்கு அவர்களால் கூட்டணியை பிடிக்க முடியும், கூட்டணி ஆட்சியாக அமைய முடியும்னா அப்படியே கொத்தா வந்து ஜார்க்கண்டு வந்து இவர் ஜார்க்கண்டு முக்தி மோர்ச்சா அவர் வந்து பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து விடுவார். மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது, வடகிழக்கு மாநிலங்களில் என்ன நடந்தது, அரசியல்னு வந்தாச்சுன்னா யாருமே யோகியம் கிடையாது. இது இந்தியாவில் மற்ற நாடுகள்லையும் இருக்கலாம், நம்ம இந்தியாவில் நிச்சயமாக உண்டு. இது எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவானது, தேசிய அரசியலுக்கும் பொதுவானது. அந்த வகையில் எனக்கு ஒரே ஒரு ஜோக்கு மட்டும் என்னென்னா, இந்தி கூட்டணி இப்பொழுது இருக்குதா, கூட்டணியே இருக்குதான்னு தெரியல. அப்புறம் அது வந்து கலைஞ்சிருமான்னா, ஏற்கனவே கலைஞ்சி போய் அது வந்து சுடுகாடாக இருக்குது. இதில் இன்னும் மேலே 1-2 பாக்கி அங்கங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதும் அது அணைஞ்சு போகுது. இதுதான் நடக்குது. ஓகே சார். அடுத்ததாக கோவையிலிருந்து சேரலாதன் கேட்கிறார், ஜெயலலிதா நினைவிடத்திற்கு பவுன்சர்கள் சூழ வந்த ஜெயின் பெண் எனப்படும் ஜெயலட்சுமி, இவர் ஜெயின் உண்மையான வாரிசா? ஜெயின் உண்மையான வாரிசான்னு கேட்குறாங்க. ஜெயலலிதா தெரியல, இந்த மாதிரி நான் தான் வாரிசு, நாரிசு தான் வாரிசுன்னு ஒரு ஒரு ஜெயலலிதா போன்ற உருவ அமைப்பு உள்ளவர்கள் ஒரு 3-4 பேர் சொல்கிறாங்க. இது யாருமே அங்கே எல்லாருமே ஜெயின் வாரிசுனா இது அவங்க இருக்கும்போது யாரையும் வாய் தரல. அதை தான் சொல்கிறேன், அவங்க இருக்கும்போது யாரும் வாரிசுன்னு சொல்லி அங்கே போனதாகவும் தெரியல, அவங்க வந்து அதை அப்படி ஒன்றும் சப்போர்ட் பண்ணதாகவும் தெரியல. அவங்களுடைய அண்ணன் பொண்ணாக இருக்க உண்மையான அவங்களுடைய அண்ணன் ஜெயக்குமாரோடைய அந்த தீபா அவங்களே வந்து ஜெயலலிதா உள்ள விடலைன்னு சொல்கிறத விட ஜெயலலிதாவிடம் அணுக சசிகலா விடவில்லை, இதுதான் உண்மை. ரைட்டு, அது அந்த இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஆளுக்கால் சொல்கிறாங்க, இந்த அம்மா வந்து ஜெயலலிதாவுடைய நினைவு நாள் அன்றைக்கி அவங்கள நினைவிடத்துக்கு போயிட்டு பவுன்சர்கள் புடை சூழ, நான் கூட இனிமேல் சேனல் 5 வரும்போது பவுன்சர்லாம் 2 பேர் கூப்பிட்டு வரல, இந்த சேனலுக்குலாம் போகும்போது 2 பவுன்சரை கூப்பிட்டு போகலான்னு பார்க்குறேன். ஒரு கெத்தாக இருக்கும்ல, ஒரு 2 பவுன்சரோட வராரு சாரு, ஒரு கெத்தாக இருக்கும்ல. இப்போ விஜய் 15-20 பவுன்சரோட போகிறாரு, அதனால் முடியல. அதான் நம்ம சக்திக்கு ஒரு பவுன்சரோ 2 பவுன்சரோ நம்ம 2 வச்சுக்கிறோம், வச்சுக்கலாம், தப்பு இல்லையா? அது மாதிரி ஏதாவது வச்சுக்கலான்னு பார்க்குறேன். இந்த அம்மா பவுன்சரோடெல்லாம் போய் ஜெயலலிதாவில் வந்து மலர் வலையெல்லாம் வச்சு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இதில் ஒரே தமாஷை என்னென்னா, அவங்க வந்து எம்ஜிஆர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒன்று வச்சுருக்காங்களாம். இப்படிங்கிற செய்தி இப்போ தான் தெரியுது, இது வரைக்கும் அப்படி ஒன்றும் செய்தி வரல. அது பரவாயில்ல, தமிழ்நாட்டில் மொத்தம் 2500 கட்சிகள் பதிவு பண்ணியிருக்கு, தமிழ்நாட்டில் மட்டும் 2501 இருக்க போகுது. இது இல்லை அதுலேயே இருக்க போகுது. ஏன்னால் ஜெயின் வாரிசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயின் வாரிசு அப்படின்னு சொன்னால் எம்ஜிஆரின் வந்து மனைவியே வந்து மக்கள், ஜானகி அம்மாலேயே வந்து மக்கள் வந்து மனைவினாலும் ஏற்றுக்கல அரசியலில், ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டார்கள். ஜெயலலிதாவோடு கூடவே பயணித்த சசிகலாவை இரட்டை தோழியர் இரட்டையர்னு சொல்லக்கூடிய அந்தளவுக்கு வந்து இணைந்து செயல்பட்டார்கள் ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் கணக்கில் பிணக்கு வந்ததா என்னன்னு தெரியல, ஏதோ பிணக்கு. ஆனாலும் சசிகலாவை மக்கள் வந்து ஜெயலலிதாவுடைய அரசியல் வாரிசாக ஏற்றுக்கொள்ளவில்லை அன்றும் இன்றும். சரி, இந்த அரசியல் வாரிசு அப்படின்னு சொல்லுறது சில பேருக்கு தான் ராசி. அதில் அந்த வகையில் சரி ரைட்டு, இந்த அம்மாவுக்கு ஒரு பப்ளிசிட்டி போது வருது, இதை வச்சுட்டு போவாங்க.
இப்போ யாராரோ சம்மந்தமே இல்லாதவர்கள் வந்து நாங்கள் வந்து பெரியாரின் வாரிசு, நான் அண்ணாவின் வாரிசுன்னு சொல்லி ஆளுக்கு சொல்கிறாங்க. அண்ணா படத்தை வந்து திமுகலையும் வச்சுருக்காங்க, அதிமுகலையும் வச்சுருக்காங்க, இப்போ விஜயும் வச்சுருக்காரு. ஆமாம். இப்படி எல்லாரும் வந்து சொந்தம் கொண்டாடும் போது அவங்க ஜெயலலிதாவை சொந்தம் கொண்டாடினா ரைட். எவ்வளவோ நாடகங்களில் இது ஒரு நாடகம். ரைட்டு சார். அடுத்ததாக விருகம்பாக்கத்திலிருந்து லட்சுமிபதி கேட்கிறார். தர்கா பக்கத்தில் தீபம் ஏற்றினால் சட்டம் ஒழுங்கு மத நல்லிணக்கம் பாதிக்கப்படும் என்கிறதே திமுக. ஸ்ரீரங்கம் கோயிலேருந்து பெரிய பெரிய கோயில் வாசல்லாம் ஈவேரா பெரியாருடைய ராமசாமி நாயகருடைய சிலையை வச்சு அதுக்கு கீழே வந்து கடவுளை நம்புவோன் முட்டாள், அயோக்கியன், காட்டுமிராண்டித்தனம் அப்படின்னு எழுதுறீங்களே, அப்போல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு நினைக்கலையா நீங்கள்? ஏன் அவன் கடவுளை நம்பி தான் அந்த இந்து கோயில் உள்ளே போகிறான். இந்துலாம் ஆமாம், சாமி கும்பிடுத்து தான் போகிறான். சாமி கும்பிட்றவங்களாம் அயோக்கியன், முட்டாள், காட்டு முராண்டின்னு எழுதி அவர் சிலையை பூரா கோயில் வாசல்லையே வச்சுருக்கீங்களே, அப்போ சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும் என்ற பயம் உங்களுக்கு இல்லையா? ஏன்னா பயம் வரல. ஏன் வரலன்னா இந்துக்களின் சகிப்புத்தன்மை. நம்ம எந்த மதத்தோடையும் நம்ம ஒப்பிட விரும்பவில்லை. இந்து மதத்தினர் எப்பவுமே வந்து சகிப்புத்தன்மையோடு இருந்திருக்கிறார்கள். நீ சிலை வச்சா வச்சுட்டு போ, நான் பாட்டில் கோயிலுக்கு போய் நான் போய் கும்பிட்டு போகிறேன், இப்படி இருந்திருக்கிறார்கள். ஆனால் இப்படியே தொடர்வார்கள் என்று நம்பி ஏமாந்து விட வேண்டாம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு, பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த வகையில் தர்காவில் வந்து நீங்கள் அப்படியா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? கோவை பாட்சாவுக்கு இறுதி ஊர்வலம் ஒரு தீவிரவாதி, தண்டனை பெற்ற தீவிரவாதி, அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு 2000 போலீஸ் அமிச்சிங்களா? நீங்கள் தர்கா வந்து பாதுகாப்பு அது சட்டம் ஒழுங்கு ஏற்பட்டு விடுன்னா அட்லீஸ்ட் ஒரு 200 போலீஸாவது அங்கே அனுப்பிச்சிருப்பீங்களா? இல்லை உண்மையாக இருந்தால், உங்களுடைய பயமோ கவலையோ உண்மையாக இருந்தால் அந்த தர்காவை விட்டு ஒரு 200 போலீஸ் நின்று இருக்குமா இல்லையா? இந்த கூட்டத்தில் ஏதாவது தர்காவை நோக்கி தர்காவை இடித்து விடுவார்களோ என்று நினைத்து தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தர்காவை நீங்கள் பாதுகாப்புக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்களா? இல்லை. அப்படின்னா அது இல்லை பிரச்சனை. இன்னொன்று, 1ஆம் தேதி வந்ததை நீங்கள் அன்னைக்கு காலையில் வரைக்கும் ஏற்றுறேன்னு தான் சொன்னீங்க. 6 மணி வரைக்கும். அப்போது அந்த கோயில் ஈவோவும் சரி, போலீஸ் கமிஷனர் என்ன சொன்னார், சாயந்தரம் 6 மணி வரைக்கும் டைம் இருக்குன்னு. அப்போது 144 கூட்டம் சேரத்துக்கு முன்னால் போல் 1ஆம் தேதி இது போட்டாங்க, தீர்ப்பு வந்துருச்சு. ஆமாம். தீர்ப்பு வந்த உடனே நாங்கள் மேல்முறையீடு போக வேண்டும், லீவ் ஃபார் அப்பீல்னு கேட்பாங்க. கேட்டிங்களா? கேட்கல. பொதுவாக அப்பீல் போனோன்னா லீவ் ஃபார் அப்பீல்னு அங்கேயே கேட்டுருவாங்க. அந்த தீர்ப்பு வழங்கும் போதே கேட்கல. 3 நாள் சும்மா இருந்துட்டீங்க. அந்த சும்மா இருந்தபோது கும்பல் சேர்ற வரைக்கும் சும்மா இருந்தீங்க. கும்பல் சேர்ந்ததுக்கப்புறம் 144 போட்டீங்க. 30 நாள் அப்பீலு. நீங்கள் அந்த 30 நாள் அப்பீல் வந்து அது கூட டைம் கொடுக்காம இதே வந்து ரைட்டு. நல்லா நினச்சி பாருங்கள், எடப்பாடி முதல்வராக இருக்கும்போது முதல்வர் கருணாநிதி அவர்கள் மறைந்து விட்டார். நடுராத்திரியில் ஹைகோர்ட்டை திறந்து, இது வந்து இந்தியாவில் தான் நடக்க முடியும். அஜ்மல் கசாபுக்காக திறந்தாங்க, இங்கே கருணாநிதிக்காக திறந்தாங்க. ரெண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. நான் உதாரணங்களை சொன்னேன். நடந்த சம்பவங்கள் 2 தான். ஆமாம், நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஜ்மல் கசாபு, அந்த இன்னொரு காஷ்மீர் தீவிரவாதி, இந்த மாதிரி உங்களுக்கு தான் நடுராத்திரியில் சுப்ரீம் கோர்ட்டு திறந்துச்சு அங்கே டெல்லியில். இங்கே தமிழ்நாட்டில் திறந்தது ஐயா கருணாநிதி அவர்களுடைய இதுக்காக. ஏன்னா அப்போ வந்து மெரினாவில் வந்து யாரையும் இதுக்கு மேலே வந்து புதைக்கக்கூடாது, சமாதி எழுப்பக்கூடாதுன்னு ஒரு தடை இருந்தது உயர்நீதிமன்றத்தில். நடுராத்திரியில் வச்சு இந்த தடையை நீக்கிட்டாங்க. ஆனால் தடையை நீக்கணும்னா எதுக்காக எடப்பாடியை போய் ஸ்டாலின் பார்த்தாரு மறுநாளைக்கு? அவங்க மேல்முறையீடு போனால் இது நின்று போகும். ஆமாம், புதைக்க முடியாது. அப்போ எடப்பாடி நினச்சிருந்தால் நாங்கள் மேல்முறையீடு போகிறோன்னா 30 நாளைக்கு வந்து மார்ச்சுவரியில் வச்சுருக்க முடியுமா? கலைஞர் அவர்களுடைய ஐயாவுடைய பூத உடலை அங்கே வந்து வச்சுருக்க முடியுமா? 30 நாள் பொறுத்து அது என்னன்னு பார்த்து அதுக்கப்புறம் அது கேஸ் ஹியரிங் வந்து அதுக்கு ஒரு முடிவு வந்து அதுக்கப்புறம் வந்து சமாதி எழுப்புறதுங்கிறது. அப்போ வந்து மேல்முறை. அப்போ எடப்பாடி பெருந்தன்மையாக நடந்து கொண்டார். ஒரு தலைவருடைய இந்த மாதிரி ஒரு உடலை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் செய்வது நாகரிகம் அல்லன்னு எடப்பாடியை பாராட்டணும் அந்த பெருந்தன்மைக்கு. திமுக உள்ள வரைக்கும் வந்து எடப்பாடி என்பவரிடமும் அதிமுகவிடமும் வந்து நன்றியுடன் இருக்க வேண்டும். நான் கட்சி இப்போ இதே எடப்பாடியை நம்ம இதை முதல் கேள்வியிலேயே வந்து விமர்சனம் பண்ணியிருக்கோம். அது நம்ம அப்படி இல்லை, நம்ம அந்தந்த விஷயத்துக்கு தான் பார்க்குறோம். அப்படி இருக்கும்பொழுது
நீங்கள் வந்து 30 நாள் அப்பீலுக்கு போனோன்னா 1ஆம் தேதி தீர்ப்பு அங்கேயே லீவ் ஃபார் அப்பீல் கேட்டிருக்கலாம், இல்லை மறுநாளைக்கே அப்பீலுக்கு போயிருக்கலாம். அன்றைக்கி காலையில் வரைக்கும் சொல்லும்போது இன்றைக்கி 6 மணி வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்குதுன்னு சொன்னாங்க சாயந்தரம் ஏற்றுறதுக்கு. ஆனால் தான் நீதியரசர் வந்து என்ன பண்ணார், 6:05க்கு ஹியரிங்னு சொன்னார், 6 மணி வரைக்கும். காலையிலேயே வந்து இல்லை நாங்கள் மேல்முறையீடு போகிறோம், நாங்கள் வந்து அலோவ் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லியிருந்தால் கும்பலை வந்து அங்கேயே கலைச்சி அமைச்சிருக்கலாமா? ஆமாம். இது ஆக திட்டமிடப்பட்டது என்றால் யாரால் திட்டமிடப்பட்டது? திமுகவால். ஏன் திட்டமிடப்பட்டது? இங்கே ஊழல், அங்கே இது எல்லாம் இடி, அங்கங்கே எல்லா விதமான பிரச்சனைகளும் இருக்குது. இந்த பிரச்சனைகள் இருக்கும்பொழுது மக்களை மடைமாற்றி உணர்வுபூர்வமாக செயல்பட வைக்கணும்னா இந்த மதம் சாதி இதுக்குள்ளே தான் போகணும். இனிமேல் யாரும் ஊழலை பற்றி பேசக்கூடாது, சட்டம் ஒழுங்கை பற்றி பேசக்கூடாது, பாலியல் வன்முறையை பற்றி பேசக்கூடாது. மடைமாற்றம் பண்ணணுன்னா ஒரே வழி மதம் சாதி, அவ்வளோதான். இதில் வந்து மதம் சௌரியமாக கிடைச்சது. ஆமாம். வேற எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சாதி கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்காமையா போயிடும். இந்த மதம் சாதிக்குள்ளே போயிட்டா அதுக்குள்ளேயே அடிச்சுட்டு சாவானுங்களே தவிர அதிலிருந்து இந்த மெயின் இஷ்யூக்கெலாம் வரமாட்டாங்க, அதை பார்க்க மாட்டாங்க. இதுதான் வந்து திருப்பரங்கண்டத்துக்கு பின்னால் உள்ள ரகசியமும் இதுதான். அது ஏதோ கேட்க வந்தார், நம்ம எங்கேயோ பேச வேண்டியது வந்தது. ரைட். அடுத்ததாக பலவந்தாங்கலேருந்து ஜேம்ஸ் ராஸ் கேட்கிறார், சபரீசனின் தந்தை மரணத்திற்கு வந்த கமலஹாசன் தன்னை வளர்த்த ஏவிஎம் நிறுவன தலைவர் சரவணன் மரணத்திற்கு வரவில்லையே. அதில் பாட்டு எழுதி கொடுத்தாங்க, அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே. களத்தூர் ஏவிஎம் சரவணன் என்பவர் ஒரு மிகப்பெரிய ஏவிஎம் ஐயப்ப செட்டியார் அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய தயாரிப்பாளர். அதாவது சினிமா தொழிற்சாலைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஏவிஎம்ங்கிறது ஒரு நிறுவனம். ஏவிஎம் ராஜன் என்கிற ஒரு நடிகர் தன்னை வளர்த்ததற்காக, தன்னை அறிமுகப்படுத்தி வெற்றி பெற வைத்ததற்காக ஏவிஎம் ராஜன் என்றே தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். அதே மாதிரி அதே கணேசன் பெயர் உள்ள ஒருத்தர், அவர் வந்து ஜெமினி ஸ்டூடியோ தன்னை வளர்த்ததுனால் ஜெமினி கணேசன் என்று பெயர் மாற்றிக்கொண்டார். அவங்க பேரில் ஜெமினி பிறக்கும்போது இல்லை, இவர் பேர்லேயும் ஏவிஎம் இல்லை, ஜெமினி கணேசன். இப்படியெல்லாம் நன்றி விசுவாசமாக இதே திரைப்படத்துறை சேர்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். இவரும் துறையை சேர்ந்தவர் தான். ஏவிஎம் சரவணன் இதுக்கு மட்டும்தான் வரல நினைக்கிறீங்களே? ஏவிஎம் சரவணனாவது வந்து தயாரிப்பாளர் தான். அவரை வளர்த்து ஆளாக்கியவர், ஒரு மிகப்பெரிய கதாநாயகனாக காட்டியவர் என்றால் கே பாலச்சந்தர், இயக்குனர் சிகரம். அவருடைய இறப்பிற்கு வந்து நான் வெளிநாட்டில் இருக்கேன், அதனால் வர முடியலன்னு அங்கேருந்து வீடியோ போட்டார். வெளிநாட்டில் இருந்தால் டக்குன்னு ஒரு ஃப்ளைட் பிடிச்சி வர முடியாதா? சொல்லியிருந்தால் அவங்க குடும்பத்தில் வந்து ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ காத்திருக்க மாட்டாங்களா? அது பரவாயில்ல. இவருடைய வெற்றிக்கு இவருடைய நடிப்பு திறமை மட்டும் காரணம் அல்ல. நடிப்பு திறமை நிச்சயமாக மிகச்சிறந்த கலைஞர் கமலஹாசன், அதில் வந்து நமக்கு சந்தேகம் இல்லை, நம்ம ரசிகரும் கூட. இவருடைய பாடல்கள் வந்து பல படங்கள் வெற்றி பெற்றதற்கு பல காரணங்களில் எஸ்பி பாலசுப்ரமணியம், பாடும் நிலா பாலு என்ற பாலசுப்ரமணியம் ஒரு காரணம். எஸ்பிபியும் அவர் கொரோனா பீரியடில் அவருடைய மரணத்துக்கும் அந்த நேரத்தில் வெளியூரில் இருந்தேன்னு, இங்கே தான் வெளியூரில் இருந்தார். வரல, கேபிக்கு வரல, எஸ்பிபிக்கு வரல, ஏவிஎம் சரவணனுக்கு வரல. சபரீசனோட அப்பா வேதமூர்த்தி அவர்கள் இருந்தபோது வந்து விட்டார். ஏன் வந்தீங்க நம்ம கேட்கல, அது நாகரிகம் இல்லை. ஏன்னா சபரீசன் உங்களுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்தாரு, அவர்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி தான் மேல் கட்சியை கிட்டத்தட்ட கலைச்சிட்றீங்களான்னு. நானாக கலைக்கலை, அதுவாக கலைஞ்சி போகட்டும், டார்ச்செல்லாம் தூக்கி போட்டேன், நான் கையை கூப்பிட்டேன், ஆதி மூலமே அப்படின்னு கதறினார். கதறி வாங்கினது அந்த ராஜ்யசபா எம்பிக்காக. அவரை நம்பி கட்சிக்கு வந்த அத்தனை பேரையும் வந்து நட்டாற்றில் விட்டு இவர் மட்டும் எம்பி வாங்கிட்டு போயிட்டார், கட்சியை ஏறக்குறைய கலைத்து விட்டு. அஃபிஷியலாக கலைக்கல, அன்அஃபிஷியலாக கலைச்சா மாதிரி வச்சுக்கலாம். அப்போ அந்த கட்சியையே தூக்கி எறிந்து விட்டு தன்னுடைய குழந்தையே வந்து கிட்டத்தட்ட கொன்று விட்டு, நான் குழந்தைன்னு சொல்லுது அவர் உருவாக்கிய அந்த கட்சி மக்கள் நீதி மையம், அதையே வந்து தியாகம் செய்துவிட்டு எதற்காக? தனக்கு ஒரு பதவி சுகத்திற்காக. யாருடைய வீட்டு துக்கத்தில் பங்கு கொள்வதற்காக வந்தார்? சபரீசன். சபரீசன் இதில் ஏன் வந்தீங்கன்றதை பற்றி தப்புன்னு சொல்லலை, வருத்தம்னு சொல்லலை, விமர்சனம் பண்ணல. இதுக்கெல்லாம் வராதவர் இதுக்கு மட்டும் வந்தீங்கன்னால் மனிதர் எப்படிப்பட்டவர், அவர் கலைஞானியா கொலைஞானியா அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகே சார். அடுத்ததாக மைசூர்ல இருந்து காதம்பரி கேட்கிறாங்க, திக தலைவர் வீரமணி என் சைக்கிளை திருடிய வழக்கில் தான் முதல் முறையாக கைதாகி சிறை சென்றார் என்கிறாரே,
நெல்லை சடகோபன். ஆமாம், அவர் யாரோ பேச்சாளர் போல இருக்கு. அந்த காலத்தில் ஏதோ தீக்கால இருந்தாரா என்னன்னு தெரியல. சைக்கிள் திருட்டான்னு சொல்றாரு சார். போய் அதுக்கு சிறை சென்றார்னு யார் சொல்கிறாங்க. இது நமக்கு புது செய்தி, நமக்கு தெரியல. சைக்கிளை திருடினது இது புது செய்தி நம்ம சொல்லுது இல்லைங்க. ஐயா வீரமணியை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பொதுவாக நல்ல விஷயங்களாக கேள்விப்பட்டிருக்கோம். அவர் இவரோட பெரியாரோட கூடவே இருந்தார், மணியம்மையோட கூடவே இருந்தார். அப்புறம் அந்த பெரியார் மணியம்மை ட்ரஸ்டுடைய இதில் வந்து அது மூலமாக தான் சொத்துக்கள்லாம் அவருக்கு வந்துச்சு. அந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இப்போது வேறு எதோலாம் கேள்விப்பட்டிருக்குமே தவிர சைக்கிள் திருடினது நமக்கு இது வரைக்கும் தெரியல. இதான் முதல் செய்தி. அப்போ கூட நான் வந்து நினைக்கிறேன், ஒரு நியாயமாக நினைக்கணும்னா ஐயா வீரமணி வந்து அப்படி திருடணும்னு நினச்சிருக்க மாட்டார். அது மணின்னு இருந்ததுனால அவர் ஓஹோ நம்ம பேரில் மணி இருக்குது, சைக்கிள்லேயும் மணி இருக்குது அப்படின்னா அந்த சைக்கிள் நம்மளுக்கு தான் நினச்சிருப்பார். அது அப்படி இல்லையா? நீங்கள் மணி, சைக்கிள் மணி, வீரமணி, மணி அம்மை, ஐயோ எங்கெங்கேயோ போகுது, வேணாம் அடுத்த கேள்விக்கு போயிடுங்க. அடுத்ததாக தாம்பரத்திலிருந்து மைக்கேல் ராஜ் கேட்கிறாரு சார். மழை நின்றால் தண்ணீர் அப்படியே போய்விடும் என்கிறாரே முதல்வர், அரிய கண்டுபிடிப்புக்கான நோபல் பரிசை கொடுத்து விடலாமா? ஏற்கனவே ஒரு ஆள் நோபல் பரிசுக்கு ட்ரம்ப் ஒருத்தர் வாரம் கூவியிருந்தார். அப்புறம் வந்து ரொம்ப வந்து யாரும் கொடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணோன்னா அவரே என்ன பண்ணார், ஒரு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஒரு ஏதோ ஒரு அமைப்பை உருவாக்கி இனிமேல் அது வந்து சமாதானத்திற்கான நோபல் பரிசுக்கு சமமான ஒரு பரிசு ஒன்று கொடுக்குன்னு சொல்லி ஏதோ FIFAவோ என்னமோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர், IFAவோ என்னமோ ஒரு பேர், ஒரு அமைப்பு இவரே காசு கொடுத்து ஒரு அமைப்பை உருவாக்கினார். டிசம்பர் இப்போ தான் 1ஆம் தேதி. அடுத்த வாரமே 4 நாள் பொறுத்து அவருக்கு வந்து உலக அமைதிக்கான சமாதான பரிசு ஒன்று அவங்க கொடுத்துட்டாங்க. நோபல் கொடுக்கலான்னு என்ன, நோபல் மாதிரி நான் ஒரு அமைப்பு உண்டாக்கி நானே கொடுத்துக்கிறேன். ஆமாம், ஒரு ஜவஹர்லால் நேரு இருக்கும்பொழுது அவரே பாரத ரத்னா கொடுத்துக்கிட்டாரு, இந்திரா காந்தி இருக்கும்போது அவங்களே கொடுத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி இவர் வந்து அவரால் கொடுக்க முடியல, அந்த நோபல் பரிசு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அந்த கமிட்டின்னா அதுக்கு ஈக்குவலாக தானே ஒன்று அவர் ஈக்குவலான்னு சொல்லி ஒன்று உருவாக்கி கொடுத்துட்டாரு அந்த நோபல் பரிசு. அதே மாதிரி நம்ம இங்கே வந்து அது இப்போ நம்ம கூட பெரியார் ஈவேரா பெரியார் வந்து யுனெஸ்கோவில் ஹெரிட்டேஜ் விருது அப்படின்னு சொல்லி விக்கிபீடியாலாம் வந்துருச்சு. அப்புறம் வெரிஃபை பண்ணி பார்த்தா யுனெஸ்கோக்காரன் அடிச்சுக்கிறான் வாயில் வயிற்றுல, நாங்கள் எப்பவும் கொடுக்கவே இல்லைன்னு. இப்போ கூட வந்து பெரியார் படத்தை ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் போய் திறந்து வச்சார் அப்படின்னா, இங்கே ஏதோ படத்தை எடுத்துகிட்டு போய் ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் ஒரு காலேஜ் வந்து அங்கே ஒரு ரூமை வாடகைக்கு எடுத்து அங்கே ஒரு விழாவில் எடுத்து இந்த படத்தை வந்து சும்மா அப்படி திறந்து வச்சுட்டு முதல்ல சிலைன்னாங்க, அப்புறம் படத்தை தொடச்சி பத்திரமா திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அது வழக்கம் போல் நம்ம செய்கிறதா. அது என்ன பெரிய கண்டுபிடிப்பு, மழை நின்று போனால் தண்ணீர் நின்று விடணும். அப்போ எதுக்கு அந்த 4000 கோடி செலவு பண்ணீங்க? 4000 5000 கோடி 4900 கோடி அது எங்கே போச்சு? மழை நின்னா தண்ணி தானியாக சரியாக போயிடணும். இந்த அம்மா மேரம் அப்படி தான் பேசுகிறாங்க. அது மழை வந்து லூஸாக பெஞ்சிச்சு, ஹோல்ஸில் போச்சு, அதனால் வந்துச்சு. அது கடலில் நிறைய தண்ணி இருக்குது. நமக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக கடலில் தண்ணி நிறையா தான் இருக்கும். அது நிறைய தண்ணி இருந்தால் தான் அது கடல். கடலில் நிறைய தண்ணி இருக்குது. அதான் கடலுக்கு வந்து அந்த மழை நீரை வாங்கிக்கிற கெப்பாசிட்டி இல்லையா. அடுத்தது கவலையாக இருக்குது. கடல் நீரை கடலை ஆழப்படுத்தும் திட்டம் அடுத்தது 10000 கோடி. அந்த ஒரு திட்டம் ஒன்று போட்டு அதுக்கு ஒன்று போட்டு ஒரு ஆட்டையை போட்டுருவாங்களோன்னு ஒரு பயமாக இருக்குது. அது மாதிரி அவர் ஏதோ அந்த நேரத்துக்கு வந்து மழை நின்று விட்டால் மழை நீர் நின்றுவிடும், மழை நீர் நின்று விட்டால் வெள்ளம் எல்லாம் ரோடெல்லாம் சரியாக போயிடும். இது எங்களுக்கு தெரியாதா? இது சொல்வதற்கு ஒரு முதல்வர் வேணுமா? இப்போ தான் நயினார் நாகேந்திரன் சொன்னது ஞாபகம் வருது. போன தடவை கேட்டிங்களே, அவர் என்னமோ கடைநிலை ஊழியர்னு ஏதோ சொன்னார். ஆமாம், ஒரு கால் இதை வச்சு தான் அவர் சொல்லியிருப்பாரான்னு நமக்கு தெரியல. அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்ததாக முத்துப்பேட்டையிலிருந்து மைதீன் கான் கேட்கிறார். காவல் நிலையத்தில் புகுந்து காவலருக்கு வெட்டு, அலுவலகத்தில் புகுந்து அரசு வழக்கறிஞருக்கு வெட்டு, அரசு என்னதான் செய்து கொண்டிருக்கிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளாரே அன்புமணி. தென்காசியில் ஏதோ ஒரு ஹைகோர்ட்லேயே வந்து ஒரு அது ஒரு குற்றவாளி இது இங்கே நிறைய நடந்திருக்கு. சமீபத்தில் நடந்ததை வச்சு அவர் அன்புமணி பேசுனதை வச்சு இவர் கேட்குறாரு. அதே மாதிரி செங்கோட்டையில் முத்துக்குமார் சாமின்னு ஒரு ஒரு வழக்கறிஞர் அவர் ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு கும்பல் உள்ளே புந்து வெட்டிட்டாங்க. இது வரைக்கும் போலீஸில் இன்னும் கண்டுபிடிக்கல வெட்டினது யாருன்னு. அது வழக்கமாக நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, தனிப்படை அமைக்கணும், 5 தனிப்படைகள் 20 தனிப்படைகள். பாட்டியை பிடிக்கிறதுக்கே நம்ம தனிப்படை அமைச்சவங்க தானே. ஆனால் இதெல்லாம் வந்து இன்னும் தனிப்படை. அதுக்கப்புறம் வந்து யாரையாவது சுட்டு பிடிக்கணும், அது ஒரு லேட்டஸ்ட்டு ஃபேஷன். காலில் சுட்டு பிடித்தோம்,
ஸோ இதுக்கெல்லாம் இன்னும் நிறைய வேலை இருக்குது, நிறைய நேரம் இருக்குது. இது ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷனை வந்து தாக்கி பண்ணுறாங்கன்றது இது முதல் தடவை இல்லை. இந்த ஆட்சியிலே இது எனக்கு தெரிஞ்சு 3வது நாளாவது. காவல் நிலையத்தையே தாக்கி முற்றுகையிட்டிருக்காங்க, தாக்கியிருக்காங்க, உள்ளே பூந்து வந்து உடைச்சிருக்காங்க, எல்லாமே நடந்திருக்கு. கொலையும் இப்போ உள்ளே பூந்து கொலையும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு வழக்கறிஞரோட அலுவலகத்தில் நடு ரோட்டில் வழக்கறிஞர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன வேணாலும் இருக்கலாம். இந்த நடு ரோட்டில் நடைபெறுற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறது தான். அரசு என்ன செய்து கொண்டு இருக்கிறதுனா அவங்க தான் தேர்தலுக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு தூரம் சொல்லும்போது அந்த எஸ்ஐஆர் அந்த வாக்காளர் பட்டியல் முதல்வர் வந்து சொல்கிறாரு, அவர் அந்த திமுக இவங்களோட நிர்வாகிகளோட பேசுகிற அந்த இதில் நாம் பாதி கிணறு தான் தாண்டி இருக்கிறோம். அது எழுதி கொடுத்த டயலாகாக இருந்தால் எழுதி கொடுத்தோன்னு திட்டணும். அவராக பேசியிருந்தா அவர் ஏன் அப்படி பேசினாருன்னு கேட்கணும். பாதி கிணறு தாண்டினால் என்ன ஆகும் என்பது உங்களுக்கு தெரியும். கிணக்கில் போயிடுவோம். பாதி கிணறு தாண்டுவது என்பது தாண்டுவதே அல்ல, அது கிணத்துல குதிக்கிறதுக்கு தான் சமம் இல்லையா? அப்படி பாதி கிணறு தாண்டி இருக்கிறோம் என்பதை ஏதோ பெரிய ஒரு அறிவுபூர்வமாக பேசியிருக்கிறார். அதான் சொன்னேன், எழுதி கொடுத்தவனாந்தான் அவனுக்கு கொடுத்த சம்பளம் வேஸ்ட்டு. அவராக பேசியிருந்தா நயினார் நாகேந்திரன் தான் ஞாபகம் வராரு. அவ்வளோதான். ஓகே சார். அடுத்ததாக ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து சரளா சரவணன் கேட்கிறார், சென்னை அம்பத்தூர் மண்டலத்தில் 400 தூய்மை பணியாளர்கள் பெயரில் போலியாக மாதம் 1 கோடி முறைகேடாமே. இது ஏற்கனவே கூட அடிக்கடி வந்து சமீபத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. அதில் அந்த 400 பேரில் யாருமே இல்லையா, ஆனால் 1 கோடி ரூபா முறைகேடு. ஆமாம், நம்ம நிறைய பேசிட்டோம். அந்த இது ஒன்றும் புது டெக்னிக்கில் திமுக அதில் மாஸ்டர் ரோல் கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து திமுகவுடைய திட்டத்தில் ஆரம்பத்திலேயே திமுகவின் திட்டங்களில் வந்த அந்த ஃபார்முலாவில் வந்தது தான், அந்த திராவிட மாடலில் வந்தது தான். அப்போ உள்ளது இந்த அம்பத்தூர் மாநகராட்சியில், இப்போ அது முன்னால் வந்து சென்னை மாநகராட்சியில் பண்ணாங்க. இப்போ வந்து எல்லா மண்டலங்களையும் அதில் பண்ணுற மாதிரி அதை பண்ணுறாங்க. ஆரம்ப காலத்தில் சென்னை மாநகராட்சி முக்கியமான தலைநகர், அங்கே மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது எல்லா மாவட்டங்களிலும் எல்லா மண்டலங்களிலும் இது ஒரு இது தானே, இது ஒரு சோஷலிச ஜனநாயகம் தானே. ஒரு சென்னைக்கு மட்டும்தான் அந்த பலன் கிடைக்கணும்னு அவசியம் இல்லையே. ஊழல் என்றால் சென்னையில் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம தமிழ்நாடு முழுக்க, மாநிலம் முழுக்க, மாவட்டம் முழுக்க, மண்டலங்கள் முழுக்க செய்யணும். அப்படிங்கிறதுல அம்பத்தூரில் 400 பேர் போலியாக மாதம் 1 கோடி, ஒரே ஒரு மண்டலத்தில், சென்னையில் ஒரு மண்டலம், இன்னும் தமிழ்நாடு முழுக்க எவ்வளோன்னு பார்த்துங்க. அரசு என்ன செய்து கொண்டு இருக்கிறது? முன்னால் ஒரு கேள்வியில் யாரோ ஒரு கேள்வி கேட்டார். ஐயா, இந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது அரசு என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்று பாருங்கள். அடுத்ததாக துடியலூர்லேருந்து கே பிரகாஷ் கேட்கிறார், நாஞ்சில் சம்பத் தாவேகாவில் இணைந்து பரப்புரை செயலாளராக ஆகிவிட்டாரே. என்ன சார்? நான் தொடச்சிக்கிறேன். ஓ, விருந்தது. அவர் வந்து கவலைப்பட மாட்டார், துப்புனா தொடச்சிக்கிறேன்ட்டார். முன்னாலேயே ஒரு தடவை கேட்டபோது, இந்த மாதிரி கட்சி மாறி போகும்போது, அன்றைக்கி ஒன்று பேசுகிறீங்க, நீங்கள் ஒன்று பேசுகிறீங்க, மக்கள் காரி துப்புகிறார்களேன்னு கேட்டதுக்கு, துப்புனா என்ன தொடச்சிப்பேன்னாரு. அவர் அங்கே போயிட்டார். இப்போ நம்ம வந்து தாவேகாவில் பரப்புரை செயலாளராக நம்ம கொடுத்துருக்காங்க. ஆமாம், சரி. தாவேகாவுக்கு எவ்வளவோ சோதனைகள், கரூரில் ஆரம்பித்து எவ்வளோ சோதனைகள், பாண்டிச்சேரிக்கு போனால் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஈரோட்டில் அனுமதி கேட்டாங்க, இப்போ அனுமதி கொடுக்கல, இப்படி பல வகையிலும் சோதனைகள், கட்டமைப்பு பிரச்சனைகள், புஷி ஆனந்த் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு, உள்ளுக்குள்ளே உள்ள நிர்வாக பிரச்சனைகள், ஒரு நிர்வாகிகளுக்குள் உள்ள பிரச்சனைகள், இதெல்லாம் எவ்வளோ இருக்குது. செங்கோட்டையன் போயிருக்காரு, அது எந்த பெரிய வாக்கு வங்கியில் வரப்போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் தாண்டி நாஞ்சில் சம்பத் அங்கே போய் சேர்ந்திருக்கிறார். விஜயை கடவுள் காப்பாற்றட்டும், அவ்வளோதான். ரைட்டு சார். அடுத்ததாக மேலூர்லேருந்து மாரவர்மன் கேட்கிறார், திருவண்ணாமலை தீபத்தை அங்கே தான் ஏற்றணுமா என்று திமுகவினர் கேட்கிறார்களே, தீபத்தை அங்கே ஏற்றினா தான் ஏறுமா? அதான் பேசணும். இதையே வந்து உயர்நீதிமன்றமோ இல்லை எடப்பாடியோ இல்லை பொதுமக்களோ ஐயா கருணாநிதி அவர்களின் உடலை மெரினாவில் தான் புதைக்கணுமான்னு கேட்டிருந்தாங்கன்னா, தீபத்தூணை அங்கே தான் ஏற்றணுமா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ கூட தமிழ்நாடு, நான் வேறு நிகழ்வுகள்லாம் பேசியிருக்கேன். தமிழ்நாடு தொல்லியல் துறையிலிருந்து 1981 வந்து வெளியிட்ட புத்தகத்தில் தெளிவாக இருக்கிறது, இது தீபத்தூண் இத்தனை இடத்துல, இந்த இடத்துல வந்து கோயிலுக்கு வெளியே இந்த கிட்டத்தட்ட இந்த தூரத்தில் இருக்குது. அந்த தூணில் மேலே வந்து ஒரு ஆஞ்சநேயர் தான் நம்ம பேசணும், ஆஞ்சநேயர் வந்து எல்லாம் பேசியிருக்கோம். ஆமாம், அப்படி இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அந்த தீபத்தூணில் தான் ஏற்றணுமா அப்படின்னா நாங்கள் அப்படியும் கேட்கலாம்,
அடுத்தது வந்து திமுகவினரை பார்த்து நம்ம ஒன்று கேட்கலாம், ஏங்க பாத்ரூமில் தான் போய் டாய்லெட் போகணுமா, டைனிங் டேபிள்லேயே போனால் என்ன அப்படின்னு கேட்பது எவ்வளவு அநாகரிகமோ அபத்தமோ அசிங்கமோ வக்கரமோ அப்படித்தான் திமுக கேட்பது. இந்த கேள்வி தீபத்தூணில் தான் தீபம் ஏற்ற வேண்டுமா என்று கேட்பது. அடுத்தது வந்து உங்கள் வீட்டில் வந்து பாத்ரூமில் தானே டாய்லெட் போவீங்க அப்படின்னு கேட்டு நம்ம நாகரிகமாக நிறுத்திக்கிறோம். ஓகே சார். அடுத்ததாக வயலூர்லேருந்து ஈஸ்வரன் கேட்கிறார், திமுக அரசை உடனே கலைக்க வேண்டும் என்கிறாரே சுப்பிரமணிய சுவாமி. சுப்பிரமணிய சாமி ரொம்ப நாளாக ஒன்றும் சத்தமே காணுமேன்னு பார்த்தேன். திடீர்னு வந்துட்டாரே சார். திடீர்னு நான் இருக்கேன்னு காட்டிக்கிட்டாரு. இல்லை, அரசை கலைப்பதற்கான முகாந்திரங்கள் இருக்கின்றன. கலைக்கிறாங்க கலைக்கலை அது வேறு விஷயம். முகாந்திரங்கள் இருக்கின்றன. ஏன்னா ஒரு பெரியசாமி என்ன பேசுகிறாரு, மூத்த அமைச்சர், அரசு சொல்வதை அதாவது ஒரு உயர்நீதிமன்றத்திற்கு வந்து அரசு கட்டுப்பட்டது அல்ல என்று பேசுகிறார். உயர்நீதிமன்றம் சொன்னால் கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏங்க கர்நாடகாவில் அந்த மாதிரி மேகதாது அணை வந்து கட்டக்கூடாதுன்னு தடை உத்தரவு கொடுத்துருக்காங்க. கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அவன் கட்டிட்டான்னா. முன்னால் ஒரு தடவை நான் கூட வேற ஒரு நிகழ்வில் சொன்னேன், எஸ்எம் கிருஷ்ணா முதல்வராக இருக்கும்போது உச்சநீதிமன்றம் சொல்லும்போதே அதை நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, காவிரி நீர் அவங்க சொல்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் சொல்கிற மாதிரி கொடுக்க முடியாதுன்னாரு. உடனே 24 மணி நேரத்தில் என்ன சொல்லிட்டாங்க, உச்சநீதிமன்றத்தை அதை வந்து நீங்கள் அவதூறு, நாங்கள் வந்து மக்கள் பிரதிநிதி, சட்டமன்றத்தில் வந்து நாங்கள் என்ன முடிவு பண்ணுவோமோ அதுதான் வந்து நிலைக்குமே தவிர உச்சநீதிமன்றம் சொல்வது கணக்கு கிடையாதுன்ட்டார். இப்போ உச்சநீதிமன்றத்தை அவதூறு அப்படின்னு சொல்லி 24 மணி நேரத்துக்குள்ளே நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும், அந்த தண்ணியை திறந்து விடணும், இல்லைன்னா உங்களை முதல்வர் என்று பார்க்காமல் கைது செய்வோம் என்று சொன்னார் 20 வருஷத்துக்கு முன்னால். அதே நிலைமை தான் இப்போ பெரியசாமி இதெல்லாம் இந்த வரலாறுலாம் தெரியாமல் பேசுகிறார். சேகர் பாபு பேசுகிறாரு, திருமாவளவன் பேசுகிறாரு, அந்த நீதிமன்ற அந்த டிஆர் பாலு வந்து இதில் பேசியிருக்கார் பாராளுமன்றத்தில் ஆர்எஸ்எஸ் ஜட்ஜுன்னு. ஆமாம், நீதிபதியே விமர்சித்தாங்க. அதுக்கப்புறம் அதை அந்த எல் முருகன் சொல்லி அதை வந்து நீக்கிட்டாங்க சபை குறிப்பிலேருந்து. திருமாவளவன் பேசுகிறாரு, மார்க்சிஸ்ட் சண்முகம் பேசுகிறாரு, அவர் நீதிபதியாக இருக்கவே தகுதியற்றவர். மார்க்சிஸ்ட் சமூகமாக வந்து அந்த கமிட்டியில் இருக்காரு, தகுதி இருக்கா இல்லையான்னு பார்க்குறது இல்லை. இவங்க இத்தனை கேள்வி ஒரு ஆர்எஸ்எஸ் பாஜகன்னு சொல்லி சுவாமிநாதனை சொல்லும்போது, இப்போ இந்த தாவேக்கா கூட்ட கரூர் நடந்தப்ப இறந்தப்ப இங்கே உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஜட்ஜு பேசினார்ல, ஆமாம் செந்தில் நாடா பேசினார். என்ன சொல்லி இல்லை அந்த செந்தில் நாடா பேசின போது அவர் வந்து கொடுத்த அந்த தீர்ப்பு வந்து தேவையற்றது, அவர் வந்து தாவேகாவுக்கு அவருக்கு தலைமை பண்பு இல்லைன்னு சொல்லி விஜயை வந்து நீதிபதி சொல்றதுக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொன்ன வரதராஜன் என்பவரை யூடியூபர் அந்த நேதாஜி அவரை கைது செய்தார்கள். கரெக்ட். ஆனால் அதே விஷயத்தை உச்சநீதிமன்ற அமர்வு சொல்லியது. அப்ப கைது பண்ண வேண்டியது, அவங்கள போய் கைது பண்ண வேண்டியதானே. உச்சநீதிமன்ற நீதிபதிகளை 2 பேரையும் வரதராஜனை கைது பண்ணீங்களா, இவர் சொன்னதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இவருக்கு அது வேலையே இல்லைன்றது மட்டும் இல்லை, அவங்க வந்து ஹைகோர்ட் அந்த ரிஜிஸ்ட்ராருக்கு வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. அது சிவில் வழக்காக நெறிமுறைகள் கோரி யாரோ பொதுநல வழக்கு, அதை கொண்டு போய் வந்து கிரிமினல் பார்க்கக்கூடிய ஒரு செந்தில்நாதன் என்ற ஒரு நீதிபதியிடம் எதற்காக நீங்கள் அனுப்பினீர்கள். இப்போ சிவில் மேட்ரு போச்சுன்னா இந்த நீதிபதிகிட்ட வரணும், இதுக்கு போனால் இந்த இவர்கிட்ட வரணும்னு ஒரு இது இருக்குது, அது ரெஜிஸ்ட்ரார். இதை ஏன் மாற்றி அனுப்பிச்சிங்க? அப்போ மாற்றி அனுப்பும்போதே அங்கே ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்து உச்சநீதிமன்றம் சொல்லுது, நான் சொல்லலை. ஆமாம். அப்போது நீங்கள் வந்து சேகர் பாபு இவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தையோ உயர்நீதிமன்றத்தையோ வந்து எதிராக நீதிபதிக்கு எதிராக பேசுகிறார்கள். நான் பெரியசாமி பேசுகிறாரு, நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் இல்லை, சட்டமன்றத்தில் வந்து நாங்கள் அமைச்சர்களோ சட்டமன்றமோ வந்து நீதிமன்றத்துக்கு காட்டணும். இதான் இப்போது பெரியசாமி பேரில் ஊழல் வழக்குகள் இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. வந்து இல்லை நீதிமன்றத்தில் நான் குற்றவாளின்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன், என்னுடைய தொகுதியில் மக்கள்லாம் வந்து சொல்லிட்டாங்க நீங்கள் குற்றவாளி இல்லைன்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா? அதாவது கலைக்கக்கூடிய முகாந்திரத்தை திமுக வந்து தலைவர்களே ஏற்படுத்துகிறார்கள். கலைப்பார்களா இல்லையா, கலைப்பது சரியா, அரசியல் ரீதியாக வேண்டான்னு கூட முடிவு பண்ணலாம், ஒரு அனுதாபாலை வந்துடும் கூட. ஆனால் இவர்களாக வந்து அதை நோக்கி தேவையில்லாமல் கொண்டு செல்கிறார்கள். இதை இத்தனையும் பார்த்து கொண்டு முதல்வர் அமைதியாக இருப்பது அவருடைய இயலாமையை தான் குறிக்கிறது. அடுத்ததாக திருச்சியிலிருந்து மதனகோபால் கேட்கிறார், அறநிலையத்துறையின் பொற்காலம் என்பது திமுக ஆட்சி தான் என்கிறாரே உதயநிதி. அறநிலையத்துறையின் பொற்காலம் அங்க இருந்த தங்கத்தையே காணா பிறங்க பொற்காலம், அதுதான் பொற்காலம். எல்லாத்தையும் உருக்கி கட்டியா மாத்தியாச்சாமே. இல்லை
நான் 4 கிலோ தானமாக தங்கமாக கொடுத்த உப்பிலியப்பன் கோயில் என்ற கோயிலில் 2009 4 கிலோ தங்கம் 24 கேரட் தங்கம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து கொடிமரத்துக்கு போடுறது. அது இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அதை எடுத்துகிட்டு செப்பில் போட்டாங்க. அது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் லாக்கரில் இருக்குங்கிறாங்க. எவ்வளோ இருக்குது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் சரியான பதில் வரல. 4 கிலோ தங்கம் இன்றைக்கி அதோடைய மதிப்பு அன்றைக்கு நான் நன்கொடையாக கொடுக்கும்போது 1.25 அந்த செய்கூலிலாம் சேர்த்து 1.5 கோடிக்குள்ளே வரும். இன்றைக்கி 5 கோடிக்கு மேலே இருக்கும். இது ஒரே ஒரு கோயில். நான் பல கோயில்களுக்கு செஞ்சுருக்கேன். அதில் வந்து தங்கமாக செஞ்சது இந்த கோயிலுக்கு தான். பாக்கி எல்லா இடத்துலையும் மண்டபம் அது மண்டபமாக இருந்தால் இடிச்சு தூக்கிட்டு போக முடியாது. நல்ல வேலை அந்த மாதிரி கட்டமைப்புலாம் செஞ்சுருக்கேன். இந்த ஒரே ஒரு கோயிலில் தான் இந்த மாதிரி ஒரு தங்கம் என்கிற ஒரு பொருளாக, அதாவது அசைக்கக்கூடிய பொருளாக, அசைவு பொருளாக அது இப்போது கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் எது சொல்கிறேன்னா, அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கலாம், பொற்காலம். ஆனால் தமிழக மக்களுக்கோ இந்து மதத்திற்கோ பக்தர்களுக்கோ ஆன்மீகத்திற்கோ பொற்காலம் இல்லை. யாருக்கோ பொற்காலம், யாருக்கு வரவோ அவர்களுக்கு பொற்காலம். ஆமாம், அது வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே சார். அடுத்ததாக புதுக்கோட்டையிலிருந்து வெள்ளைச்சாமி கேட்கிறார், மாணவர்களின் மதிப்பெண் பட்டியலை அச்சடிக்க சென்னை பல்கலைக்கழகத்தில் பணம் இல்லையாமே, கொஞ்சம் நிதி உதவி பண்ணுறீங்களா சார்? ஆமாம், கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக, ஏதோ 3 வருஷமா 4 வருஷமாகும் மார்க் ஷீட்டுங்க. அது பிரிண்ட் பண்ணுறதுக்கு காசு இல்லாமல் யூனிவர்சிட்டி எதுக்கு நடத்துறீங்க? இழுத்து மூடுங்க. நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், மார்க் ஷீட் இருந்தால் தான் அவன் வந்து மேல் படிப்பு படிக்கிறதோ இல்லை வந்து வேறு வேலைக்கு போகிறதோ முடியும். ஆமாம், இளைஞர்கள் அதிலிருந்து வரக்கூடியவர்கள் பட்டதாரிகள் அந்த மார்க் ஷீட் இருந்தால் தான் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று, அப்புறம் மார்க் ஷீட்டு, அதை வச்சா தான் இவன் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான், இவன் எப்படி என்னங்கிறது. ஒரு வேலை வாய்ப்புனாலும் அது அவசியம், இல்லை ஒரு மேல் படிப்புனாலும் அவசியம். 4 வருஷமாக அப்போ அந்த இளைஞர்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக நிற்கிறது. ஏன் ஒரு பிரிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகிட போகுது? ஏன்னா ஒரு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா ஆகுமா? இல்லை, மேக்சிமம். அது இல்லாமையே அரசு நடக்குது. எத்தனை சாப்பிட்றீங்க நீங்கள்? வந்து இது வந்து அறநிலையத்துறையில் கோயில் உண்டியல் பணத்தை எடுத்து சர்ச்சுக்கு கொடுக்குறீங்க, மாஸ்க்கு கொடுக்குறீங்க, இதை தாண்டி எங்கெங்கேயோ வேற எங்கெல்லாமோ போகுது. நான் சொன்ன உதாரணங்கள் சேர்த்து அதெல்லாம் அது வந்து முறையாக இல்லையாங்கிறத விட்டுட்டு ஊழல் இதெல்லாம் வந்து எக்கச்சக்கமாக நடந்துக்கிட்டு வருது பல கோயில்களில். பரவாயில்லையா, ஒரு ஹைகோர்ட்லேயே ஒரு அனுமதி வாங்கி அறநிலையத்துறை உண்டியல் பணத்துலேருந்து, மக்களோட பணத்துலேருந்து எடுத்து அந்த இளைஞர்களுக்கு வந்து அதை அச்சடித்து கொடுங்கய்யா. இல்லை ஒன்று பண்ணுங்க, பரவாயில்ல, சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்து தொலைத்த குற்றத்திற்காக அந்த மாணவர்களிடமே அந்த அச்சடிக்கும் பணத்தை வந்து ஒரு கட்டணமாக வசூல் செய்து விடுங்கள். அவ்வளோதான், போங்க ஐயா, 2000 ரூபாய் ஆளுக்கு கட்டணம் வசூல் பண்ணு. அவன் கொடுத்துட்டு போயிடுவான். அவனுடைய வேலை வாய்ப்பு இல்லை எதிர்காலம் அதை நம்பி இருக்கும் பொழுது அந்த 2000 ரூபா கொடுக்க மாட்டானா? 2000 ரூபான்னு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அப்படியாவது பண்ணுங்க. இதை கூட இதில் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு விழா, ஒரு மாநாடு, அதில் சினிமா டைரக்டர்லாம் கூப்பிட்டு பேச வைக்கிறீங்க. அப்புறம் இப்படி தான் போகும். எப்படி போகும்? இதுதான் கடைசி கேள்வியாக ஆலங்குளத்திலிருந்து ஆரோக்கியசாமி கேட்கிறார், மின் இணைப்பில் முறைகேடு செய்த திமுக திருப்பூர் மேயருக்கு 42,500 அபராதமாமே, மேயரே இப்படின்னா? அதான் அவரே கேள்விக்கு அவரே பதில் சொல்லிட்டாரு. மேயரே அப்படின்னா இதே கட்சியில் தான் ஒருத்தர் மத்திய அமைச்சராக இருந்தார். அவர் வீட்லேயே ஒரு 400 டெலிஃபோன் வச்சு ஒரு எக்ஸ்சேஞ்சே நடத்தினார். இன்னும் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும். எந்த தயாவுமே இல்லாமல் மக்களின் நிதியை பயன்படுத்தி பண்ணிட்டார் அவர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது அப்படி இருக்கும்போது ஒரு மேயர் வந்து மின் இணைப்பு, இது ஒரு முறைகேடு, மேயரே செஞ்சிட்டாரு. எல்லா இடத்துலையுமே அதனை கிட்டத்தட்ட இது வரைக்கும் 5 மேயர் மாற்றிருக்காங்க திமுகவில். மாற்றினது பூரா எதிர்கட்சிக்காரன் இல்லை, அவங்க கட்சிக்காரங்களே மாற்றி அதாவது புகார் கொடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்து என்ன கமிஷனை சரியாக பிரித்து கொடுக்கல. அதான் கோபம். அதுதான் எல்லா இடத்துலையும் பிரச்சனை. கோவை, மதுரை, சேலம், வரிசையாக எல்லா இடத்துலையும் கீழக்கரையில் பிரச்சனை வந்தது. எல்லா இடத்துலையும் ஒரு 4-5 இடத்துல நடந்தது. நெல்லை, எல்லா இடத்துலையும். அப்போது நீங்கள் அந்த மேயருங்கிறவர் வந்து என்னென்னா, நீங்கள் சொன்னால் மட்டும் கோபம் வருது. சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்கிறதுக்கு காரணமே திமுகவினர் தான் அப்படின்னு சொன்னால், ஏன்னா வந்து நீங்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சறது எம்எல்ஏ 2 பேர் தான் பின்னால் இருந்து காய்ச்சறான், கள்ளக்குறிச்சியிலையோ எங்கேயோ.
எல்லா குற்றங்களுக்கு பின்னாலும் ஒரு திமுக நிர்வாகி நிச்சயமாக இருக்கிறார். அவரோ அவருக்கு சார்புடையவரோ. அப்படிப்பட்ட ஒரு குற்ற பின்னணி இருந்தால்தான் அவரை வந்து மேயராகவே நியமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இவங்க மேயராகவோ அமைச்சராகவோ வரணும்னா ஒரு தகுந்த குற்ற பின்னணி இருக்கணும் அப்படின்னு உள்ளது தான் இந்த திராவிட மாடல் குவாலிஃபிகேஷன். அந்த வகையில் மேயர் வந்து ஏதோ 42,000 மின் திருட்டு மட்டும்தான் வெளியில் வந்திருக்கு. இன்னும் அங்கே என்னெல்லாம் போயிருக்குமோ தெரியல. மின் திருட்டு தெரிந்தது இவ்வளவுதான். ஆமாம், தெரிந்தது இவ்வளவுதான். வெளியில் வந்திருக்கிறது இவ்வளவுதான். இதிலிருந்து திமுகவினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கிறது, நிர்வாகம் எப்படி இருக்கிறது, நிர்வாகிகளுக்கு என்ன தகுதி அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைய நாள் காதோடு. போன வாரம் கொஞ்சம் கேள்விகள் அதிகமாக இருந்ததுனால காதோடு பண்ணலை நம்ம போன எபிசோடில். ஆமாம். இந்த தடவை வந்து ஒரு அமைச்சர், அவர் பேர் வந்து நம்ம வந்து 2 எழுத்தில் தான் இருக்கும். போதும் சார், புரிஞ்சிருச்சு. அவருக்கு இனிஷியலும் 2 ஏதாவது. ஆமாம். நீங்கள் அவர் வந்து இப்போது வந்து மறுபடியும் வந்து அங்கே மேலேருந்து டெல்லியிலேருந்து 2வது கடிதம் வந்துருச்சு. ஆமாம். முதல் கடிதம் வந்தது. முதல் கடிதம் அமைதியாக ரொம்ப பக்குவமாக வந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஆக்ரோஷமாக வந்துருச்சு. இதில் வந்து கேட்டாங்க. அப்போ 888ன்னு ஒரு கணக்கு வந்துச்சு. இப்போ வந்து 1020ன்னு கணக்கு வந்துருச்சு. அது ஏதோ கணக்கு துல்லியமாக கணக்கு பார்த்தா கொஞ்சம் கூட வருது போல இருக்குது. அது வந்து அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த இதில் 300 புகைப்படங்களுடனும் 252 பக்க ஆவணங்களுடனும் அதை அனுப்பிச்சு இங்கே உள்ள காவல் தலைவருக்கு அனுப்பிச்சு, இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்கள் காவல்துறையும் இதற்கு உடந்தையாக இருந்தது என்று கொள்ள வேண்டும் அப்படின்னு எழுதிட்டாங்க. இதை விட கேவலமாக எழுதவே முடியாது. சரி, இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதில் காதோடு ஒன்றும் இல்லை. இப்போ என்னென்னா, நேற்று கேள்விப்பட்டது என்னென்னா, இது இப்போ தான் முந்தா நேற்று தான் வந்திருக்கு. வந்த உடனே வந்து அதில் வந்து என்னென்னா, பணம் வந்து எங்கெல்லாம் போயிருக்குன்றதோ அதை எடுத்துட்டாங்க. அமைச்சருடைய 2 உதவியாளர்கள், அப்புறம் அமைச்சருடைய வகையரா, அதை தாண்டி ஏதோ ஒரு ஆலயத்துக்கும் போயிருக்கு. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சிருச்சு. ஏதோ ஒரு ஆலயத்துக்கும் போயிடுச்சு. அது வரைக்கும் போயிருக்கு. அப்படிங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இப்போ அந்த அமைச்சர்கிட்ட வந்து ரொம்ப சிக்கலாக போகுது. இப்போ கைதுன்னு வந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு தேர்தல் சமயத்தில் சிக்கலாக வருமே. பேசாமல் நீங்கள் கொஞ்சம் ஒரு ராஜினாமா, நீங்கள் வந்து உடல்நிலை சரியில்லை, ஏதோ ஒரு காரணம் சொல்லி பண்ணிவிடுங்க, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் பையன் இருக்கார், அவருக்கு நாங்கள் சீட்டுக்கிட்டு கொடுத்துக்குறோம், ஏதாவது பண்ணிக்கலான்னு சொல்லி நேற்று அவசரமாக ஒரு ஆலோசனையில் பேசியிருக்காங்க. ஏன் அமைச்சரே இல்லாமல் இலாகாவே இல்லாத ஒருத்தர் அமைச்சராக வச்சுருந்தீங்க. அதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் வந்து இப்போவும் வந்து எந்த இலாகாவும் இல்லாமல் அவர் வந்து சர்வ வல்லமை பொருந்தியவராக இருக்கிறார். அவரை காப்பாத்துனீங்கல்ல. சேப்பானா உங்களுக்கு பிடிக்குது, சேப்பானா உங்களுக்கு வந்து பிடிக்கலையா? கரூர் என்றால் வசதி, திருச்சின்னா மட்டமா அப்படின்னு சொல்லி அடுத்தது என்ன, அடுத்தது அவர் சொன்னது தான் பெரிய விஷயம். ஏற்கனவே அவர் வந்து முன்னாள் ஒரு தடவை வந்து தலைவரை என் பின்னால் 40 எம்எல்ஏ இருக்காருன்னு சொன்னதாக நம்ம பல தடவை பேசியிருக்கோம். அவர் அந்த மனநிலையில் தான் இப்போவும் சொன்னார். இப்போ நீங்கள் என்னை காப்பாற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணலை, கை விட்டீங்கன்னால் அவங்களே சாட்சி வச்சுருக்காங்க, ஆவணங்கள், பணம் எங்கேருந்து எங்கே போயிருக்கு, எது வரைக்கும் போயிருக்குன்னு. அதுக்கப்புறம் நானே அப்ரூவர் ஆயிடுவேன். அவர் அப்ரூவர் ஆனால் சோழி முடிஞ்சிச்சு அப்படின்னு நேற்று இந்த சம்பாஷணை நடைபெற்றதாக தகவல். இப்போ தலைமை குழப்பத்தில் இருக்கிறது. இவரை இப்போ என்ன வழக்கு பதிவு பண்ணுறதா, பதிவு பண்ணால் கைது பண்ணணுன்ற ஒரு சூழ்நிலை வருமா, கைது பண்ணினா அப்புறம் மறுபடியும் அவரை அது கோர்ட்டுக்கிட்டு அப்படி போகுமா தேர்தல் சமயத்தில், இல்லை இப்போ பேசாமல் இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்போ வந்து போலீஸும் உடந்தைன்னா அடுத்தது வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு வழக்கில் வந்து காவல்துறை பேர்லையும் ஒரு வழக்கு போட்டாங்கன்னு வைங்க, அது மூலமாக உள்ளே வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. உள்ள வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து அரசை கலைக்கும் அளவுக்கு கூட அது போகலாம். அவங்களுக்கு தேவை என்ட்ரி பாயிண்ட் மட்டும்தான். என்ட்ரி பாயிண்ட் கரெக்டாக வந்து அவங்க வந்து நிற்கிறாங்க வாசலில் கையில் கடப்பாறையோட கதவை திறக்கிறதுக்கு. நீங்களா திறக்கிறீங்களா, நாங்கள் திறக்கட்டுமான்னு. இப்போ இந்த சமயத்தில் மந்திரி வம்பு பண்ணுறாரு. அது என்ன அவருக்கு மட்டுமா, நீங்கள் என்ன காப்பாற்றலைன்னா நான் மட்டும் உள்ள இறங்க படுகொழியில் வந்து விழமாட்டேன், விழும்போது பாழங்கிணத்தில் எல்லாரையும் இழுத்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி இதில் வந்து எங்கே போயிருக்கு பணம்னு போகும்போது இதில் வந்து மன்னவர் சின்னவர் எல்லா வகையிலையும் போயிருக்கு, தனித்தனியாக போயிருக்கு. கவனிக்க வேண்டிய விஷயம்.
மன்னவருக்கு தனியாகவும் போயிருக்கு, சின்னவருக்கு தனியாகவும் போயிருக்கு. ம் ஒரு குடும்பன்றதுனால ஒன்றா போல, தனித்தனியா. அதுலேயே ஒரு பிரிவு இருக்குது. ஆ இவ்வளவும் நான் வெளியே சொல்ல வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி இது இப்பொழுது இடியாப்ப சிக்கலில் இருப்பதாக நேற்று இரவு வந்த செய்தி நமக்கு காதோடு இப்போது இருக்கட்டும், போக போக வெளியே தெரிஞ்சுவிடும். ஓகே சார், 2 நாள் மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் அருமை, 2 நாள் காதோடு அருமை சார். அடுத்த நேர்காணலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.